السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله حمدا كثيرا طيبا مباركا فيه. கண் திருஷ்டி அதிகமாக எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் கண் திருஷ்டி அப்படின்ட்டு. என்ன சொல்லுவாங்க? எனக்கு திருஷ்டி பட்டுருச்சுங்க, என் குழந்தைக்கு திருஷ்டி பட்டுருச்சு, எனக்கு திருஷ்டி போட்டாங்க, என் வியாபாரம் திருஷ்டி பட்டதுனால சரியா நடக்க மாட்டேங்குது, நான் வண்டி வாங்கினது திருஷ்டி போட்டாங்க, திருஷ்டி ஆனதுனால வண்டி என்ன ஆயிடுச்சு, விபத்துக்குள்ள ஆயிடுச்சு, அல்லது பினான்ஸ் கட்ட முடியாம எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி மக்கள் அதிகமாக பேசக்கூடிய புழங்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் கண் திருஷ்டி. சரியா? இப்ப இது விஞ்ஞான யுகத்துல இது இருக்குதா இல்லையா அப்படிங்கிற சர்ச்சை ஒரு பக்கம் சில இடத்துல இருக்குதான் செய்யும். சரியா? சரி, இது சம்பந்தமா இஸ்லாமியர்களுக்கு மத்தியில இஸ்லாத்துல கண் திருஷ்டி சம்பந்தமாக என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இதுல கொஞ்சம் சுருக்கமா பார்ப்போம். முதல்ல கண்ணேறு அப்படிங்கிறது உண்மையான்னு கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க, கண்ணேறு என்பது உண்மை, கண்ணேறு என்பது உண்மை, அதை நம்புங்கள் நபி ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரியா? அதோடு நிக்கல, விதியை முந்தக்கூடிய ஒரு விஷயம் உண்டென்றால், விதியை முந்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குமானால் அது கண்ணேராக இருக்கும், அதாவது கண் திருஷ்டியாக இருக்கும்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்போ தக்தீரவே விதியவே முந்தக்கூடிய அளவுக்கு வீரியம் மிக்கது எது? கண் திருஷ்டி. இன்னொரு ஹதீஸ்ல கண் திருஷ்டி எந்த அளவுக்குன்னா ஒரு மனிதனுடைய மரணத்தின் வாயில் வரைக்கும் கொண்டு சேர்த்து விடும் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷன் இருக்கான்னா அந்த கண் திருஷ்டினால அவனுக்கு எந்த அளவுக்கு ஆகுமாமா, உடல்நல குறைவுகள் ஏற்பட்டு அல்லது மனதளவில் அவனுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டு அல்லது உறவுகளால் அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டு எந்த அளவுக்கு ஆயிடுவானா அவனுடைய மரணத்தின் வாசல் வரைக்கும் அவன் போயிடுவான். அந்த அளவுக்கு அது கொண்டு போய் சேர்த்திரும், தள்ளிடும். எது? கண் திருஷ்டி. இதெல்லாம் ஹதீஸ்கள் உண்டானது. சரி, கண் திருஷ்டின்னு சொல்றோம் இல்லையா, கண் திருஷ்டினா என்ன அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் கண்கள் இருக்கு, கண்களால பார்க்கக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம். கண்கள் அல்லாஹ் பார்க்கறதுக்கு தான் கொடுத்துருக்கான். எதை பார்க்கறதுக்கு கொடுத்துருக்கான்? நல்லதை பாருங்கன்னு கொடுத்துருக்கான். சரியா? கெட்டதை பார்க்க கூடாதுன்னு கொடுத்துருக்கான். சரியா? அதே சமயம் அந்த கண்களை கொண்டு கெட்ட எண்ணத்தோடும் பார்க்க கூடாது. நீ பார்க்கக்கூடிய பொருள் நல்லதா இருக்கலாம், ஆனா அந்த பொருளை நீ என்ன பண்ணக்கூடாது? கெட்ட எண்ணத்தோட பார்க்க கூடாது. உதாரணத்துக்கு நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு மனுஷன் உனக்கு தெரிஞ்சவன் பக்கத்துல ஏதாவது ஒரு பொருளை வாங்கியிருப்பான், ஒரு நண்பனோ உறவுக்காரனோ சொந்தக்காரனோ. சரியா? அவனுடைய அந்த பொருளை ஒரு மனுஷன் கெட்ட எண்ணத்தோட பொறாமை எண்ணத்தோட பார்த்தான்னு சொன்னா அப்ப ஏற்படக்கூடிய அந்த தாக்கம் தான் கண் திருஷ்டின்னு சொல்லப்படும். புரியுதா? இன்னைக்கு எத்தனையோ பாக்குறோமா இல்லையா? நாம ஏதாவது ஒரு பொருளை நம்ம சொன்னோம் வாங்குவோம், வாங்கினோடனையும் நம்ம சொந்தக்காரனோ இல்ல தெரிஞ்சவனோ நண்பனோ பார்த்து ஒரு பார்வை பார்ப்பான் அல்லது வாயத்தை சொல்லிடுவான், சிலர் சொல்லாம பார்வையோடு நிறுத்திடுவாங்க. ஆனா மனதில பொறாமைத்தனத்தோடு கூடிய அல்லது ஏக்கத்துடன் கூடிய அந்த பார்வை அந்த பொருளின் மீதோ அந்த பொருளை வாங்கிய நபரின் மீதோ பட்டுச்சுன்னு சொன்னா அந்த பொருளுக்கும் சரி அந்த நபருக்கும் சரி கண் திருஷ்டி ஏற்பட்டே தீரும். அந்த கண் திருஷ்டி ஏற்பட்டதனுடைய விளைவாக என்ன ஆயிடுவாரு? ஒண்ணு அந்த பொருள் வாங்கினவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிரும். சரியா? இல்லையா அந்த பொருளுக்கு ஏதோ சேதாரம் ஆயிரும். இது எல்லாருமே மேக்சிமம் அனுபவிச்சிருப்போமா இல்லையா? நான் ஒண்ணு புதுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருமே சம்பந்தமா அனுபவிச்சிருக்கிறோம். அனுபவிக்கிறதுனாலதான் என்ன பண்றோம், நம்மளே மறந்து பல நேரங்கள்ல அந்த விஷயங்கள் இல்லையா, கண்ணு பட்டுருச்சு, கண்ணு போட்டாங்களாட்டிருக்கு, கண்ணு பட்டுருச்சாட்டிருக்கு, அதுதான் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுறோமா இல்லையா? ஏன் எல்லாத்துக்கும் குழந்தைகள் எடுத்துக்க, எல்லா வீட்லயும் குழந்தைகள் இருக்கும். இந்த குழந்தைங்க சிறு குழந்தையா இருக்கும்போது இயற்கையிலேயே அந்த குழந்தைகளுக்கு இறைவன் என்ன பண்ணிருக்கான், அழகுகளை அதிகமா கொடுத்திருப்பான். குழந்தை இயற்கையாவே அழகாத்தான் இருக்கும். அதுல இன்னும் அந்த தாய், குழந்தையினுடைய தாய் என்ன பண்ணுவா, காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை எப்படி இருந்தாலும் அந்த தாய்க்கு அது பேரழகா தெரியும். பொதுவாகவே குழந்தைகள் அழகுதான், தாய்க்கு இன்னும் பேரழகா தெரியும். அதோட சேர்த்து அந்த தாய் என்ன பண்ணுவா, தன்னுடைய குழந்தைகளுக்கு அலங்காரம் செய்வா. சோ அந்த குழந்தைய ஒண்ணு வேணாம், சும்மா குளிப்பாட்டி பவுடர் எடுத்து முன்னாடி வச்சிருந்தா போதும். அதுல பக்கத்து வீட்டுக்காரங்களோ சொந்தக்காரங்களோ தெரிஞ்சவங்களோ நமக்கு வேண்டியவங்களோ வேண்டாதவங்களோ அந்த குழந்தைய பொறாமையோடு பார்த்துட்டாங்கன்னா
பொறாமைத்தனத்துடன் கூடிய அந்த எண்ணத்துடன் கூடிய பார்வையை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா, அல்லது ஒரு ஏக்கத்துடன் கூடிய பார்வையாக இருக்கும். அது போல அந்த பார்வையை பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அந்த குழந்தைக்கு என்ன ஆயிருது, உடம்பு சரியில்லாம ஆயிருதா இல்லையா? நாமளும் எத்தனையோ மருத்துவம் பார்ப்போம், மருத்துவத்துக்கும் கட்டுப்படாம அந்த குழந்தைக்கு அதிகமாக சிரமமா இருக்குது, அழுதுகிட்டே இருக்குது, நைன் இருக்குது, பால் குடிக்க மாட்டேங்குது, உணவு எடுத்துக்க மாட்டேங்குது, தூங்க மாட்டேங்குது, அல்லது வயிற்றால போகுது அப்படிங்கிற மாதிரி ஆகும்போது வாந்தி எடுக்குதுங்கிறப்போ என்ன பண்ணுவோம்? பெரும்பாலும் ஜாதி மத பேதம் இல்லாம மஸ்ஜிதுகள்ல இருக்கக்கூடிய இமாம்கள் இடத்துல ஓதி பார்க்க கொண்டு போறது இன்னைக்கு கண் கூட நடக்கிற உண்மைதானே, யாரும் இதை மறுக்க முடியாது இல்ல, சரியா? அப்ப அந்த அடிப்படையில என்ன பண்ணுவாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்துல இருந்து கூட அந்த குழந்தைகளை அந்த பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு வகையில சரியான செய்து மந்திரிச்சு பாக்குறது, ஓதி விடுறதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, தர்காக்கள்லயோ அல்லது பள்ளிவாசல் இருக்கக்கூடிய இமாம்கள்ட்டே கொண்டு போவாங்க, ஓதி பார்ப்பாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையில ஷிஃபாவும் ஆயிருது இல்லையா? அதனாலதான் இன்னைக்கு அத்தனை கூட்டங்கள் இருக்குது அங்க, சரியா? அப்போ இந்த கண் திருஷ்டினால எந்த அளவுக்கு ஏற்படுதுன்னு பாரு. சாதாரணமா ஒரு குழந்தை, அந்த குழந்தை என்ன பண்ணி ஒண்ணுமே பண்ணல, ஆனா குழந்தையோட அழகின் காரணமாக என்ன ஆயிடும், கண் திருஷ்டி பட்டுறது. அதே சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருப்பாங்க, சாப்பிட வச்சுட்டு இருப்பாங்க, அந்த நேரத்துல அந்த குழந்தை இவ்வளவு சாப்பிட்டுருச்சா, இவ்வளவு குடிக்குதா, இவ்வளவு பால் குடிக்குதா அப்படின்னு பார்த்தாலும் என்ன ஆயிடும், அதனாலயும் அந்த கண் திருஷ்டி ஏற்பட்டு அந்த குழந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தும். அப்ப குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கே பாவதா இல்லையா? நல்லா ஒண்ணு நீட்டா குளிச்சு முடிச்சு நல்ல ட்ரெஸ் போட்டு நின்னா, அலங்காரமா நின்னா போதும், யாரோ ஒருத்தர் பார்த்தாங்கன்னா ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டா முடிச்சு, சொல்லாம மனசுல நினைச்சா என்ன ஆயிரும், எல்லாரும் பார்த்தா அப்படி ஆகாது. கண் திருஷ்டியுடையவர்கள் எல்லாருக்கும் திருஷ்டியுடைய பார்வை இருக்காது. எல்லா மனிதருடைய பார்வையிலும் கண் திருஷ்டி ஏற்படாது. அந்த பொறாமைத்தனம் அதிகமாக உள்ள, கெட்ட எண்ணம் அதிகமாக உள்ள மனிதர்களுடைய பார்வையினாலதான் என்ன ஆகும், கண் திருஷ்டி ஏற்படும். புரியுதா? அதே போல ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பார்வையிலேயே என்ன ஆகும், கண் திருஷ்டி ஏற்படும். ஒரு மனிதனிடத்துல வாகனம் இல்லாம இருக்கும், அந்த மனுஷன் வாகனம் இல்லாம சிரமப்பட்டு இருப்பான், ஏக்கத்தோடு இருப்பான், இன்னொருத்த வாகனம் வாங்கிடுவான், அவன் அந்த ஏக்கத்தோட பார்த்தான்னா அது கண்டிப்பா கண் திருஷ்டி அப்ப மாறும். அப்ப குழந்தைன்னு இல்லை, பெரியவங்கன்னு இல்லை, வயது வித்தியாசம் இல்லாம என்ன ஏற்படும், கண் திருஷ்டியுடைய பாதிப்புகள் ஏற்படும். எந்த அளவுக்கு சொன்னா, ஒருத்தன் கோட்டையில் இருக்கக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி, அவனுக்கு சரியான முறையில கண் திருஷ்டி ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அந்த கண் திருஷ்டியானது அவன் என்ன பண்ணும், நடுத்தரில் உணர்ந்து நிறுத்திடும், ஏழையாக்கிரும். எவ்வளவு செல்வமுள்ள செல்வந்தனாக இருந்தாலும் கண் திருஷ்டியில பாதிக்கப்பட்டான்னு சொன்னா அந்த கண் திருஷ்டியுடைய பாதிப்பு அவனை நிச்சயமாக வீதியில கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அளவுக்கு அவனுக்கு ஆயிரும். அதே போல வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருக்கும், அந்த வியாபாரம் நல்லா நடக்கிறது உங்களுடைய எதிரிகளுக்கோ அல்லது உங்களுடைய தப்பான உங்க மேல தப்பெண்ணம் கொண்டுள்ள, நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பொறாமைத்தனம் கொண்ட கெட்ட எண்ணம் உள்ள மனிதன் நீங்க உங்க கடையிலேயோ உங்க வியாபாரத்திலேயோ ஏதாவது அதிகமா வியாபாரம் தெரியும் பட்சத்துல அவன் என்ன பண்ணுவான், அந்த எண்ணத்தோட பார்த்தானா ஆஹா அப்படின்னு நினைச்சானா முடிஞ்சு போச்சு, உங்களுடைய வியாபாரத்துல உடனே மந்த நிலை ஏற்பட்டுரும். நேற்று வரைக்கும் நல்லா தாங்க நடந்துட்டு இருந்துச்சு, போன மாசம் வரைக்கும் வியாபாரம் நல்லா டாப்பா தான் போயிட்டு இருந்துச்சு, இந்த ஒரு மாசமா வியாபாரமே சரியில்லை, பயங்கரமா டல்லா இருக்குது, நானும் எல்லாமே பண்ணி பாக்குறேன், ஆனாலும் என்ன இல்லை, வியாபாரம் சரியா இல்லை, அதிகமா என்னாவது கடன் தான் ஆயிட்டு இருக்குது, வியாபாரம் நடக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே போல நல்ல அழகான வீடு ஒருத்தர் கட்டி இருப்பாரு, அந்த வீட்டை கட்டி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி வீட்டை கட்டி இருப்பாரு, வீட்டை கட்டி தன் வாழ்நாளுடைய கனவாக அந்த வீட்டை கட்டி அதுல குடும்பத்தோட போய் குடியமர்வாரு. அந்த வீட்டின் மேல எந்த பொறாமைக்காரருடைய கண்ணீர் படுதோ அதன் காரணமாக அந்த வீட்டில் உள்ள அத்தனை பேத்துக்கு என்ன ஆகும், மாத்தி மாத்தி உடம்பு செல்லாமோ, இதுவும் கண் திருஷ்டினால ஏற்படக்கூடியதுதான், சரியா? அதே போல எவ்வளவு பலசாலியாக நல்ல என்ன சொல்றது கட்டுமஸ்தான பாடி பில்டரா இருக்கலாம், அவருடைய அந்த கட்டுமஸ்தான உடம்ப பார்த்து இவ்வளவு அந்த அளவுக்கு தன்னுடைய பாடியை வந்து டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க, ஒருத்தர் என்ன பண்ணா பொறாமையோட பார்த்தான்னா இல்ல ஏக்கத்தோட பார்த்தான்னா அவனுக்கு அடுத்து சீக்கிரம் என்ன ஆகும், உடம்பு சரியில்லாம ஆகும், மாத்தி 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 மறுபடியும் அவன் நோஞ்சனாட் ஆயிடுவான். இதுவும் நிறைய நம்ம என்ன பண்ணிருப்போம், கண்களெல்லாம் பார்த்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கு வரும்போது ஏற்கனவே ஒரு பாடத்துல கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலாவுடைய குழந்தைகள் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் சிறு குழந்தைகளா இருக்கும்போது ரொம்ப அழகா இருப்பாங்க, இயற்கையில அவங்க பேரழகு, அந்த ரெண்டு பேர்த்துடைய அழகுல அவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம ஆயிடக்கூடாதுங்கிறத நபி ஸல்லல்லாஹு போகும்போது என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு
உஈதுகுமா பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி குல்லி ஷைத்தானின் வ ஹாம்மத்தின் வ மின் ஷர்ரி குல்லி ஐனின் லாம்மத்தின் அப்படிங்கிற இந்த துஆவை ஓதி விடுவாங்கன்னு ஹதீஸ்ல இருக்கு. ஏன்? தன்னுடைய பேர குழந்தைகளான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் இருவருக்கும் கண்ணேறு ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு எச்சரிக்கையா இருந்தாங்க. சரியா? அதே போலதான் என்னது, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, பிற மனிதனுடைய தீய பார்வை, கெட்ட எண்ணத்துடன் கூடிய பார்வை, பொறாமைத்தனத்துடன் கூடிய பார்வை பட்டுதுன்னு சொன்னா நிச்சயமாக அதன் மூலமாக கண்ணேறு ஏற்படும். அந்த கண்ணேறினால் அந்த பொருளுக்கோ அல்லது சம்பந்தப்பட்ட அந்த பொருளுடைய சொந்தக்காரருக்கோ பாதிப்பு ஏற்படும். ஏன், சில கணவன் மனைவி சந்தோஷமா அந்யோன்யமா இருக்கிறத பார்த்தாவே என்ன ஆகும், சில பேருக்கு எரிச்சலாயிரும், பொறாமையோட பார்ப்பாங்க. நல்லா வாழ்ந்துட்டு இருக்க குடும்பம் என்ன ஆயிரும், முடிஞ்சது, பிரிஞ்சு போயிடுவாங்க இல்லையா? அந்த குடும்பத்துக்குள்ள ஒரே சண்டை சச்சரவு ஆயிரும். இதுவும் என்னதான், கண் திருஷ்டி தான். ஏன்னே தெரியாது, நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு இப்படி ஆயிடுவாங்க. இந்த மாதிரி அடிக்கிட்டே போலாம். சரியா? ஏங்க, இதெல்லாம் கண்ணேருங்கிறதுல உண்மையா அப்படின்னா ஆமா உண்மைதான். ஏன் சொன்னவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப இஸ்லாமியர்களான நாம என்ன பண்ணணும், அதை 100% அப்படியே நம்புறதுதான் நம்மளுடைய ஈமான், அதுதானே இறை நம்பிக்கை. அந்த அடிப்படையில கண்ணேருங்கிறது உண்மை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்ப தெளிவா நம்ம விளங்கிக்கணும், கண்ணேர் என்பது உண்மைதான். அதனால எந்த அளவுக்கு மரணத்தின் வாயில் வரைக்கும் ஒரு மனுஷனை கொண்டு போய் சேர்த்தக்கூடிய அளவு கண்ணேருடைய பவர் இருக்குது. விதியை முந்தக்கூடிய விஷயம் ஒன்று உண்டென்றால் அது கண்ணேரா இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவது, ஒரு மனுஷன் இப்போ வீட்டுல இருக்கிறோம், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய என்ன சொல்றது குடும்பத்தார்கள் இருக்காங்க. அந்த குடும்ப தலைவர் என்ன பண்றாரு, அந்த தகப்பன் வெளியே போயிருக்காரு வியாபாரமோ இல்ல தொழிலுக்காகவோ, போயிட்டு வரதுக்குள்ள அந்த குழந்தையோ அல்லது அந்த அவருடைய மனைவியோ இல்ல அவருடைய சகோதரர்களோ ஏதோ வீட்டுல ஒரு பொருளை உடைச்சிட்டாங்க, இல்ல விலையுயர்ந்த பொருளை சேதமாக்கிட்டாங்க, இல்ல ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப அவர் திரும்பி வராரு. வரும்போதே இவங்க என்னவா இருப்பாங்க, பயத்தில் இருப்பாங்களா? இப்ப வந்தாரு, வந்தவரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு, திட்டல, அடிக்கல, வாயை திறந்து பேசல. அவர் ஒரு பார்வை பார்ப்பாரு. அந்த பார்வையினால உள்ளத்துல பயம் ஏற்படுதா இல்லையா? இல்ல உங்களுடைய தகப்பன்மார்கள் நீங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, இல்ல ஏதோ உங்களுக்கு இது பண்றீங்க, தப்பா செய்ய போறீங்க, இல்ல ஏதோ ஒரு இது பண்றீங்க அப்படிங்கிறப்போ உங்களை பார்வையிலே மிரட்டுவாங்க இல்லையா? ஒரே ஒரு பார்வை தான் பார்ப்பாங்க. அந்த பார்வை பார்க்கும் போதே உங்க உடம்புக்குள்ள நடுக்கம் ஏற்படுதா இல்லையா? இப்போ ஹார்ட் பீட் அதிகமாயிரும், உடல்ல ஒரு நடுக்கம் ஏற்படும், ஒரு பய உணர்வு வரும். வருதா? பயம் எப்ப ஏற்படும்? பயம் ஏற்பட்டா உடனே அட்ரினல் சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சிடும், கெமிக்கல் ரியாக்ஷன். உடம்புல நடக்கூடிய அந்த அப்நார்மல் பிளட் பிரஷர் அதிகமாயிரும், ஹார்ட் பீட் அதிகமாயிரும், இன்க்ரீஸ் ஆகுது. இதெல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் தானே, பாடியில நடக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன். இப்போ இந்த பாடியில, ஹியூமன் பாடியில நடக்கக்கூடிய இந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் நமக்கு உள்ள கொடுத்தோமா, சாப்பிட்டோமா, இல்ல இன்ஜெக்ட் பண்ணோமா? எதுவுமே பண்ணப்படலை. ஆனா எதுவுமே பண்ணாம, எந்த வகையிலும் கெமிக்கல் ரியாக்ஷனுக்காக எந்த ஒரு உணவோ மருந்தோ எடுத்துக்காம நம்மளுடைய பாடியில, நம்மளுடைய உடல்ல அந்த ரசாயன மாற்றங்கள் நிகழுது இல்ல, அந்த ரசாயன மாற்றம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தது எது? பார்வை தானே. ஒரே ஒரு பார்வையில நடக்குது இல்ல. அப்ப பார்வையினால உடம்புல ரசாயன மாற்றம் நடக்கும்போது பார்வையினால கண் திருஷ்டிங்கிறது வராதா? வரும். சரியான முறையில சிந்திச்சோம்னா புரியும். அப்படித்தானே? அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா வகையான பாதிப்புகளை விட்டும், பலாய் முசீபத்துகளை விட்டும் நம்மையும், நம்முடைய குடும்பத்தினரையும், நம்முடைய மனைவி மக்களையும், நம்முடைய சந்ததிகளையும், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் பாதுகாத்து அவனுடைய சொந்த அவுலியாக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.